இப்போ தாண்டா அன்ஷிதாவை பற்றி கொஞ்சம் நல்லா பேசினேன். அதுக்குள்ளே வந்து கேமுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஏற்படுத்தி ஜாக்லினையும் மஞ்சரியும் பயங்கரமாக காண்டேற்றி ஒரு வன்மத்தோட வெளிப்பாடாக ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அன்ஷிதா. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அன்ஷிதா மேலே எனக்கே செம்ம காண்டாகுது. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அன்ஷிதா, ஏன் அவ்வளோ தூரம் மஞ்சரி அண்ட் ஜாக்லின் வந்து கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக அன்ஷிதா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து பவித்ரா அவர்கள் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் லாக் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் அந்த முயலை வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, அதுக்கு வந்து வாய்ப்புகளே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பவித்ரா. அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவும் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்ஷிதாவை பொறுத்த வரலையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடவே மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து கால் வலிக்குது, கை வலிக்குது, அங்கே அடிப்படுது, இங்கே அடிப்படுது, அங்கே கை வைக்காத, இங்கே கை வைக்காத அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே வந்து மஞ்சரியோ இல்லை ஜாக்லினோ அவங்களுக்குள்ள ஏதாவது வந்து காயங்களோ அடிப்படுது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னாலோ அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அன்ஷிதா. ஸோ அது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. அப்படியே சொன்னாலும் அது ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, நீ நடிக்கிற நீ நடிக்கிற நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி 1000 தடவை அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான ஒரு கோவம் வந்து வந்தே தீரும். ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடுகள் தான் அவங்க பயங்கரமாக அடிக்கிறதுக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, ரவுண்டெல்லாம் வந்து திரும்பி வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே முயல் எல்லாமே வருகிறது. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கேம் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் வந்து அன்ஷிதா அண்ட் பவித்ரா வந்து லாக் பண்ணுறாங்க மஞ்சரி அண்ட் ஜாக்லின். ஓகேங்களா? ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து லாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து வயிறு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது சரி ஓகே வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ விட்டதுக்கப்புறம் இவங்க போய் உட்கார்ற மாதிரி உட்காடுறாங்க. சரி ஓகே வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கே ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, யாராவது வலிக்குதுன்னு சொன்னாலோ இல்லை வந்து முடியல அப்படின்னு சொன்னாலோ டாஸ்க்கை வந்து நம்ம நிறுத்திடலாம், பிக் பாஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை, நம்மளுக்குள்ளே நம்மளே வந்து விளையாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை எல்லா நேரங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிங்க் டீம் இருக்குல்ல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின் வந்து விட்டுறாங்க. விட்ட உடனே அன்ஷிதா போய் தனியாக உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கற்களை வந்து உதைக்கிறது, திரும்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லி பஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்? மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. மறுபடியும் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அன்ஷிதா நான் இப்படி தான் விளையாடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இழுத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அன்ஷிதா இப்போ தான் நீ நல்லா ப்ளே பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படிமா அப்படின்ற அளவுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.